நாம் எல்லாரும் எழுமி நின்று பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் 2வது அதிகாரத்தின் 2 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரை இந்த நாளின் செய்திக்கு மைய வசனமாக நான் எடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 20லிருந்து 23 வரை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன். தலை வணங்குவோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கு உதிக்கட்டும். இந்த கடைசி மணி நேரத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கும்படி நீர் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். கடந்த வாரத்தினுடைய செய்தியிலே நாம் பாபிலோனை குறித்து பார்த்தோம். நீங்கள் அவளை விட்டு என்ன செய்யுங்கள்? வெளியே வாருங்கள், அவளுக்கு நான் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது அதை வெறும் ஒரு சரித்திரமாக நடந்து முடிந்த ஒரு கதையாக வாசித்தீர்களானால் அது வெறும் கதையாய் படிக்கிறவர்களுக்கு கதையாகவும் சரித்திர நிகழ்வாக படிக்கிறவர்களுக்கு வெறும் சரித்திர புத்தகமாகவும் தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பதிவு செய்திருக்கிற சில இடங்கள், சில ஆழ்தத்துவம், சில சம்பவம், 3 காரியங்கள்: இடம், ஆழ்தத்துவம், சம்பவம், அதாவது ஒரு நிகழ்ச்சி. இவை எல்லாமே வரப்போகிற புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திற்கு அது ஒரு நிழலாக தான் பைபிள் அது என்ன செய்துங்க இடம் பெற்றிருக்கிறது. ஸோ தேவன் தமது நோக்கத்தை, சித்தத்தை தேவன் செய்ய நிறைவேற்றும் போது அதை ஏதோ ஒரு விதத்திலே மனுக்குலத்துக்கு தாம் செய்ய போகிற காரியத்தை தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அறிவித்து கொண்டே இருக்கிறார். இது சம்பவங்கள் எல்லாவற்றை தாண்டி தேவன் படைத்த இயற்கையின் நிலையை பார்க்கும்போது கூட சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே 19 பதிவு செய்கிறார். வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஆனால் அதற்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அதன் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அப்ப கேட்க முடியாத, பேச முடியாத ஒரு இயற்கையின் படைப்பு தேவனுடைய நோக்கத்தை மனுக்குலத்துக்கு தெளிவாய் அது சொல்லுகிறது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதும் போதும் சொல்லுகிறார், சகலமும் தெளிவாய் என்ன செய்யும்? காணப்படும். ஆனால் அவர்கள் போக்கு சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? இடமில்லை. அப்ப நாம் இப்பொழுது படிக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாமே வரப்போகிற புதிய ஏற்பாட்டின் காலத்தினுடைய ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு அது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிழலாக இருக்கிறது.
ஒரு இடம் என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணமாக எகிப்தையும் பாபிலோனையும் வேதம் பேசுகிறது. எகிப்து என்பது நாம் வாழ்ந்த பாவ வாழ்க்கைக்கு அது ஒரு நிழல். பாபிலோன் என்பது நாம் ஆவிக்குரிய நிலையிலே போன ஆவிக்குரிய அடிமைத்தனத்தினுடைய நிலை. ஒரு ஆள் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் பைபிளில் இருக்கிற எல்லா ஆள் தத்துவங்களும் வரப்போகிற ஒரு ஆவிக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபருக்கு அது நிழலாக இருக்கிறது. குறிப்பாக மோசேயையும் போவாசையும் எடுத்துக்கொள்வோமானால், மோசே வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் அவர் வெளிப்பட போகிறார். ஆகவே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் என்ன பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். மோசே குறித்து சொல்லுகிறார். அப்போ மோசே வரப்போகிற இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற தீர்க்க தரிசனத்துவ ஊழியத்தினுடைய நிழலாக அவன் இருக்கிறார். போவாசை எடுத்துக்கொள்வோமானால், கிறிஸ்து தமது மணவாட்டியை புறஜாதியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, தெரிந்து கொள்ள. இந்த கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஒரு நிஜமான காரியத்துக்கு அதுவெல்லாம் இருக்குது பாருங்க. சம்பவங்கள் எடுத்துக்கொண்டோமானால், ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்ட காரியம், இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தமது ஒரே பேரான குமாரனை பலியிட்டு திரும்ப அவரை உயிரோடு கூட பெறுகிறதற்கான ஒரு நிழலான சம்பவமாக இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலன் எபிரேயரில் பதிவு செய்கிறார். செங்கடலுடைய பிரிவை குறித்து பார்க்கும்போது இது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்குது. பவுல் கொரிந்தியர் எழுதும்போது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். த பிளேஸ், த பர்சனாலிட்டி அண்ட் த இன்சிடென்ட்ஸ். இடமும் ஆழ்த்தத்துவமும் சம்பவமும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே வரப்போகிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் என்னவா இருக்குதுங்க, ஒரு நிழல். இதை வச்சு அந்த ஆவிக்குரியத்தின் மேன்மையான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடிப்படை என்னவென்றால், தேவன் தாம் செய்ய வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை ஒரு காலம் தேவன் மறைவாக அல்ல, எல்லாவற்றை தேவன் வெளிப்படையாக வைத்திருக்கிறார். ஆனால் அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்தாலும் அது வெளிப்படுத்த வேண்டிய நேரமும் வேலை வந்தபோது யாவும் மனுக்குலத்துக்கு தேவனால் என்ன செய்யப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த வரிசையில் தான் போன வாரம் நம்ம பாபிலோனை குறித்து பார்த்தோம். அப்போ பாபிலோன் என்கிற ஒரு உண்மையான ஊர் இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை என்னவென்னா, அந்த பாபிலோன் என்கிற ஒரு தேசத்துக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு 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 நேச்சர் இருக்குது பாருங்க. அப்போ அந்த குணாதிசயம் தான் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. அந்த குணாதிசயம், பாபிலோனுடைய குணாதிசயம் என்ன, விக்கிரக வழிபாடு செய்கிறது, தேவனுக்கு மாறாக வேறு ஒரு காரியத்தை வைக்கிறது, கவர்ச்சியான காரியங்களை, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மனுக்குலத்துக்குள்ளே உட்புகுத்தி ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். இதனுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி சபைக்குள்ளே ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டு இதை விட்டு நம்ம என்ன செய்யணுங்க, வெளியே வரணும். சபையை மாற்றுறது பெருசு இல்லைங்க, நம்ம அதை விட்டு வெளியே வரும்போது அந்த காரியங்களை என்ன செய்யணுங்க, அங்கேயே விட்டுட்டு வரணும். we have to leave the stuff, அந்த இடத்துல போட்டுட்டு வந்துடணும் அதை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை விட்டு வெளியே வரேன், அந்த சபையை விட்டு வெளியே வரேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் அப்படிலாம் போவாங்க. ஆனால் போனாலும் சரி உடம்பும் இடமும் தான் மாறி இருக்குத ஒழிய அவனுடைய சுபாவம் என்ன செய்யலைங்க, மாறலை. இன்னும் அவன் எந்த சபைக்கு போயிட்டு இருந்தானோ அங்கே கொடுக்குற ஆச்சாரங்களும் பாரம்பரியங்களும் சம்பிரதாயங்களும் வேத வசனத்துக்கு விரோதமான செயல்பாடுகளுடைய கிரியைகள் எல்லாம் இன்னும் அவனுக்குள் இருக்கிறதானால், though he come out of the Babylon, he brought the Babylon with him. அவன் பாபிலோனை விட்டு வெளியே வந்தாலும் எதை கூட்டிகிட்டு வந்துட்டான், கையில் பாபிலோனை கூட்டிகிட்டு வந்துட்டான். இது பெரிய பிரச்சனை. அப்போ நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் சபையோடு ஒப்பிடும்போது, சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது எசபேலை ஆண்டவர் பேசுகிறார். அவள் ஒரு கேரக்டர் அவ. அப்போ இந்த கேரக்டரை ஆண்டவர் ஏன் இங்கே ரெஃபர் பண்ணுறாரு? இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் பிலேயாமினுடைய போதனை குறித்து சொல்லுகிறார், நிக்கோலாய் பதஸ்தருடைய போதனை குறித்து சொல்லுகிறார், இசபேலை குறித்து சொல்லுகிறார், எல்லாமே சொல்கிறார் பாருங்க. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயத்தினுடைய காரியங்களாக தான் இருக்குது. ஆனால் இந்த இசபேல் என்கிற ஆளை குறித்த ஒரு விஷயம் பைபிளில் 3 இடத்துல தான் இருக்குது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லையும் கடைசியாய் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தான் வருது. பிலேயாம் செய்த காரியம் என்னது என்பது தான் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் பிலேயாம் செய்த ஒரு போதனை என்பது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தான் வருது. அப்போ
இந்த எசபேல் என்கிற அந்த ஒரு பெண், ஒரு கேரக்டர், அவ யார் அவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப் ராஜாவுடைய மனைவி அவ. இஸ்ரவேல் அந்த நாட்களிலே ஒரு பிரிந்திருக்கும் ராஜ்யங்களாக இருந்தது. யூதா ஒரு தனி ராஜ்யமாகவும், இஸ்ரவேலில் இருக்கிற மற்ற 11 கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு தனி ராஜ்யமாகவும், தேவர் லைக் டிவைடட் கிங்டம்ஸ், பிரிந்திருக்கும் ராஜ்யங்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு காலம் வரைக்கும் தேவன் இஸ்ரவேலர் என்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நிலையில தான் ஆண்டவர் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. ஆனால் யூதா கோத்திரத்திலே இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேலர் என்கிற பெயரை காட்டிலும் யூதர்கள் என்கிற பெயர் தான் என்ன செய்யுதுங்க, பாப்புலர் ஆகுது. So the entire nation of Israel was identified by the tribe of Judah. யூதா கோத்திரத்தினுடைய அடிப்படையாக வைத்தே ஒட்டுமொத்த இஸ்ரவேலருடைய கூட்டம் என்ன செய்யப்படுகிறது, யூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ இன்னைக்கு வந்து இஸ்ரலைட் என்கிற வார்த்தையை விட ஜூடாயிசம், அப்போ யூதர்கள், ஜூஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப எப்படி இருக்குதுங்க, ரொம்ப பாப்புலரான ஒரு வார்த்தையாக இன்றைக்கு இருக்கிறது. அப்போ 1 ராஜாக்கள் 16 2 ராஜாக்கள் 9 வரை இந்த எசபேலை குறித்தும் ஆகாப் ராஜாவை குறித்தும் உள்ள விஷயங்கள் எல்லாம் வருது பாருங்க பைபிள்ல. அப்போ இவ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆகாப் ராஜாவுக்கு பின்னால இருக்கிற ஒரு பேக்கப் மாதிரி. இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு வசனம், ஆண்டவர் ஆதாமின் இடத்துல சொல்லுகிறார், இன்று நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால். இவனுக்கு பர்சனல் செக்ரட்டரியே சைத்தானே பொண்டாட்டி தான். அவ வந்து ராத்திரி என்னெல்லாம் சேர்த்து விடுறாளோ அது எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் வந்து அப்படியே என்ன பண்ணுவான், அந்த ஆளு செய்வான். ஆனால் இந்த ஆகாப் ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், இவனை போல இதுக்கு முன்னாலேயும் நிறைய ராஜாக்கள் இருந்தார். ராஜாக்களை குறித்து நீங்கள் படித்தீர்களானால் ஒரு ராஜா நல்லா இருப்பான், ஒரு ராஜா கெட்டவராக இருப்பான், அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த ராஜா வருவான், விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தேசத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு ஒழுங்காக இருப்பான். அடுத்த ராஜா வந்தவொடனே திருப்பி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செய்வாங்க. இது வந்து தொடர்ச்சியாக மாறி மாறி என்ன செஞ்சுட்டே இருக்குங்க, நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த ஆகாப் ராஜாவை குறித்து ஒரு குறிப்பான ஒரு விஷயம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னிருந்த ராஜாக்களில் இவனைப் போல மோசமான ஆள் யாருமே கிடையாது. ஒன்று ராஜாக்கள் 16:30 எழுதப்பட்டிருக்கிறது, முன்னிருந்த மற்ற எல்லாரை விட கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்த மனுஷன் யார், இந்த ஆகாப் ராஜா. இவன் வந்து இஸ்ரவேலில் இருந்தாலும் கூட இவன் அடிப்படையில் இவன் ஏன் மோசமான ஒரு அரசனாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்தது எல்லாமே 3 பிரதானமான விஷயங்கள் செஞ்சான். அந்த 3 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் ஏற்படுத்தின அடிப்படையான ஆலோசனைக்கும் தேவ சித்தத்துக்கும் முரண்பாடான காரியங்கள். அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறவன் எவனுமே தேவனுடைய ஜனத்தை என்ன செய்ய முடியாதுங்க, ஆளுகை செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுக்குன்னு சில முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை கொடுக்குறார். இது எப்போ கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கும் போது அவங்களுக்கு சில அடிப்படையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இதுவரைக்கும் இவர்கள் வந்து எகிப்திலிருந்து வெளியிலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தூய்மையான ஜனமாக வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ தான் வந்து இன்னொரு தேசத்தை போய் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. கானான் தேசம் ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு அந்த தேசம் புறஜாதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் ஸ்பெசிஃபை பண்ணும்போது சொல்கிறார், கானானின் 7 ஜாதிகள்ங்கிறாரு. அதில் அதாவது கானானின் 7 பெரிய ஜாதிகள், அது இல்லாமல் சில குட்டி குட்டி ஜாதிகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தினுடைய நிலப்பரப்பு அது வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது. அப்போ யோசுவாவினுடைய காலத்துக்கு அப்புறம் தான் இவர்கள் யோர்தானை கடந்து தேசத்தை சுதந்திரிக்கிற வேலை வரும்போது தான் யுத்தத்துக்கு மேலே யுத்தங்கள் வந்து அவர்கள் என்ன பெற்றுக்கிட்டே போகிறாங்க, ஜெயம் பெற்று தேவன் கொடுத்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற அந்த தேசங்கள், நீங்கள் துரத்தி அடிக்கிற அந்த ஜாதிகள், இவர்களோடு கூட எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இதை ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாரு.
உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியர், ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை என்ன பண்ண கடவாய்? சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டாம், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? இறங்க வேண்டாம். அதாவது டோன்ட் ஸ்பேர் தேர் லைஃப். அவங்க உயிரை வைக்கக்கூடாது, நீ காலி பண்ணுனா காலி பண்ணிடணும், அவ்வளோதான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. கானானியருடைய ஜாதிகளுக்குள்ள நீ என்ன எடுக்காத? பெண் எடுக்காத. ஆனால் இந்த ஆகாப் ராஜா செஞ்ச வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்களின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் 30-31 நீங்கள் படித்தீர்களானால் வசனம் விவிதமாக சொல்லுகிறது. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடந்து அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி எசபேலை என்ன செய்தான்? விவாகம் பண்ணினான். அவன் போய் பாகாலை சேவித்து அதை என்ன செய்தான்? இந்த சீதோனியருங்கிறவங்க யாருன்னா இவங்களும் கானானில் இருக்கிற ஒரு ஜாதி தான், ஒன் ஆஃப் த ட்ரைப் இவங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அவங்ககிட்ட பொண்ணு கொடுக்காத, பொண்ணு எடுக்காதப்பா, உனக்கு என்ன இல்லைங்க, சம்பந்தம் கலக்காத. இஸ்ரா ஒரு காரியத்துக்காக அழுகிறான். இப்படி அழுகிறான்னா பரிசுத்த வித்து தேசத்துக்குள்ள என்ன செஞ்சிச்சு? கலந்து போச்சு. இவங்க பாபிலோனில் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. அவன் பொண்ணு எடுக்கும்போது இஸ்ரவேலுக்கு வந்து ஏதாவது பொண்ணுங்கன்னு கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. இவன் என்ன பண்ணிட்டான்? பாபிலோனிய பெண்களோட என்ன பண்ணிட்டானுங்க? சம்பந்தம் கலந்துட்டான். இது தெரியல. ஆனால் எஸ்ராவினுடைய காலத்தில் அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியுது, பரிசுத்த வித்து தேசத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? கலந்து போச்சு. அழுகிறான் தேவனுடைய சமூகத்தில். அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதற்கு காரணம் என்ன? நீ உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. இது யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை. இது கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தெளிவான கட்டளை. ஆனா என்ன சொல்லுது? என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை என்ன செய்வார்கள்? சொன்னதான நடந்துச்சு. அப்போ இந்த சீதோனியரின் ராஜாவாக இருக்கிற இந்த அவனுடைய மகளை தான் இவன் கல்யாணம் பண்ணுறான். கரெக்டாக ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்நிய தேவர்களாக இருக்கிற பாகாலுக்கு ஆராதனை செய்கிறதற்கான ஒரு சூழ்நிலையில் யாரை கொண்டு போய் தள்ளி விட்டா? ஆகாப் ராஜாவை. இது மிஸ்டேக் நம்பர் 1. 2வது அவன் செய்த காரியம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தின் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது 32லே, தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்தான். அப்ப பாகாலுக்கு பலிபீடத்தை உண்டாக்கி பாகாலுக்கு எதை உண்டாக்குகிறான்? தோப்புகளை உண்டாக்கி. இதுக்கு முன்னால் இருந்த ராஜாக்கள்லாம் இந்த தப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை விட அவன் எப்படி செஞ்சானா? ஜாஸ்தி செஞ்சான். யார் காரணம்? இவன் பெண் கொண்ட அந்த புறஜாதி பெண்ணினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அவள் தான் எசபேல். கடைசி வசனம் சொல்லுது,
அந்த கடைசி வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னால் யோசுவாவில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் சரித்திரம் 6வது அதிகாரம் 26வது வசனம். இருங்க, நான் படிக்கிறேன். யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்ல, அக்காலத்தில் யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவன். எரிகோவை கர்த்தர் இடிச்சாரு, அழிச்சாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடி இந்த பட்டணத்தை ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, எடுத்து கட்டக்கூடாது. அப்படி ஒருத்தன் கட்டினானா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். அவன் அந்த அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் தன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாவு கொடுப்பான். எவ்வளோ பெரிய ஒரு சாபத்தை யோசுவா கூறுறாரு பாருங்க. அந்த பட்டணத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது தலைச்சம்பிள்ளை செத்து போயிடுவான். ஆனால் அந்த பட்டணத்துக்கு வாசல் வைக்கும்போது சின்ன பையன் என்ன செய்வான், செத்து போவான். ஆனால் 1 ராஜாக்கள் 16:34 வரும்போது வசனம் விதமாக சொல்லுகிறது, அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். இவன் ராஜா என்ன பண்ணியிருக்கணும், அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ இவன் தேவனுடைய வசனத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக செயல்பட்டது மாத்திரம் இல்லாமல் செயல்படுற மற்றவர்களையும் அவன் என்ன செய்யலைங்க, தடுத்து நிறுத்தாமல் தன் இஷ்டப்படி அவர்கள் இஷ்டப்படி என்ன செய்ய வச்சான், செய்கிறதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கினான். நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் அந்த மூத்த குமாரனையும் அவன் வாசல் வைக்கிற போது செகுப் என்கிற இளைய குமாரனை சாகு கொடுத்தான். கர்த்தர் தமது வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அப்போ புறஜாதிகள் இடத்துல பெண் கொள்ளாத கொண்டான். அப்படி கொன்வாயானா அவங்க உன்னை விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள சோரம் போக பண்ணுவாங்க. இப்போ எசபேல் அதிகமாய் இதே சாலமோன் இந்த தப்பை பண்ணாரு தான். ஆனால் சாலமோன் செஞ்சதை விட இவர் எப்படி பண்ணியிருக்கிறாருங்க, ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாரு. அப்போ எசபேல் என்பவள் யார், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுறதுக்கான ஒரு தூண்டுதலை பின்னால் இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாள், கொடுத்துட்டு இருக்கிறாள். she is such a worst character person. மிகவும் மோசமான ஒரு கீழ்த்தரமான சுபாவம் உடையவ. அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் நாபோத்துடைய திராட்சை தோட்டம் இருக்குது. இவனுக்கு ஆசை. சில பேர் அலைவான் பார்த்துருக்கீங்களா, அடுத்த வச்சிருக்கிற சொத்துக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்கும் அலைவான். சில பேர் இவனுக்கு ஒரு ஆசை. அந்த காலத்திலேயே நில அபகரிப்புலாம் பண்ணியிருக்காங்க. போய் நாபத்தை கூப்பிட்டு கேட்டிருக்கான், இது மாதிரி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அவன் பாருங்க போய் கூப்பிட்டு கேட்குறான் நாபத்துக்கிட்ட, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு. அவன் சொன்னான், இது எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதை நான் கொடுக்க முடியாது. இது எங்கள் பூர்வீக சொத்தியா, இது நாங்கள் இருந்து ஆண்டு அனுபவிக்கணும். எங்கள் முற்பிதாக்களுடைய உண்மை, எங்கள் முற்பிதாக்களுடைய உழைப்பு, எங்கள் முற்பிதாக்களுடைய வேர்வை சிந்தப்பட்ட இடம் இது. இது எங்கேயும் போய் ஊர் அரிச்சு ஒலையில் போட்டு வாங்கின சொத்து இல்லை. இது ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். இதை நாங்கள் இது பண்ண முடியாதுன்னும் போது டென்ஷன் ஆகிட்டாங்க ராஜா. போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடலாம் மாட்டேங்கிறான். சாப்பிடாம ஒரு மாதிரி விக்ஸ் ஆகி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருக்கிறான். இவன் ஒய்ஃப் வரா, எசபேல் வரா. என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இது மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை போய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். இவ்வளோதானே, நான் அவனுக்கு வாங்கி தரேன். பாருங்க எப்படிப்பட்ட மோசமான பொம்பளையா இருப்பா பாருங்க. கடைசியில் நாபோத்தை கல்லெறிந்து கொன்று அந்த அந்த சொத்தை என்ன செஞ்சாங்க, அபகரிச்சுட்டு. அவன் சொல்றா, இதெல்லாம் போய் நீ கேட்டுக்கிட்டா இருக்கணும், நீ ராஜா இல்லவோ, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது இல்லவா, ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய், எடுத்துக்கோ. நீ கூட அப்படி தானே நடக்குது. எத்தனையோ அரசியல்வாதிக, இந்த எல்லா அரசியல்வாதி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அந்த கள்ளத்தனம் பண்ணுற குரூப்புகள் அப்படி தானே பண்ணும். எதாவது போய் சொத்துக்களை என்ன செய்யுது, மிரட்டி பிடுங்கி வாங்கிடுறது, அந்த மாதிரி நிறையா நடக்குது பாருங்கள். அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க.
உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, உங்ககிட்ட இது இருக்குல்ல, நீ பண்ணு. இவன் சிக்னல் கொடுத்துட்டான். இவன் ஆளை வச்சு என்ன செஞ்சிட்டான், காரியத்தை முடிச்சுட்டு சொல்கிறா, இப்போ போய் நீ எதை எடுத்துக்கோ, திராட்சை தோட்டத்தை. ஆனால் கர்த்தர் சொன்னார், பட்டணத்துக்குள்ளே சாகிறவனை நாய் தின்னும், பட்டணத்துக்கு வெளியே சாகிறவனை பறவைகள் தின்னும். ஒரு நாள் வரும் உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்குன்னா. அதே போல ஆகாப் ராஜாவுக்கு சம்பவித்தது. எசபேலுடைய நிலைமை அதை விட மோசம். அவள் மரித்த போது அங்க இருக்கிற நாய்ங்க அவளை கடிச்சு கொதறிடுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மண்டை ஓடும் உள்ளங்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவன் எகு சொல்றான், டேய் 1000 தான் அவன் மோசமான பொம்பளையா இருந்தாலும் அவர் ராஜகுமாரி அவளை போய் அடக்கம் பண்ணுங்கடாங்கிறான். அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு போய் பாடியை தேடுறாங்க, வெறும் மண்டை ஓடும் உள்ளங்கை தான் இருக்குது. தேவஜனமே, இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற உனக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி. அப்போ இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமுமாய் வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப பாருங்க, ஏற்பட்ட முடிவு பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. எனக்கு ஆகாப் ராஜா அந்த காரியத்தை செய்த போது அவனை போய் தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த நேரத்தில் யாரும் கிடையாது, யாரும் இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு அரசியல் பலம் இருக்குது, எனக்கு போலீஸில் ஆளுங்க தெரியும், எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும். சரிப்பா, உன் பலத்தில் எல்லாத்தையும் செய். ஆனால் உனக்கு வர நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்த, தேவனிடத்திலிருந்து வர நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்த யாருக்கிட்டையும் என்ன கிடையாது. யூ ஹாவ் டு பே வாட் யூ சோ. நீ என்ன விதைச்சி அதுக்கு என்ன செஞ்சாகணும். தேவ பயத்தோடு கூட நம்ம வாழணும். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்ட ஆகாபுக்கும் அவருடைய மனைவியாகிய எசபேலுக்கும் மிகவும் மோசமான ஒரு சாரியம் சம்பவித்தது. கர்த்தர் சொன்னால், நீ பிறனுக்குள்ள யாதொன்று என்ன செய்யாதிருப்பாயாக. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார் அதில் சந்தோஷமாயிரு. ஒருவேளை மற்றவங்க வச்சிருக்கிறது மாதிரி உனக்கு வேணும் ஆண்டவர், அதை போல என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லு, தவறு கிடையாது. ஆனால் அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். இந்த எசபேல் செய்த அடுத்த காரியம், இவள் புருஷனை மாத்திரம் அல்ல, அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். அப்போது ஊழியக்காரர்னா யாரை மீன் பண்ணுறாரு? இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த எசபேலும் தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டாளா, தன்னும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு மற்ற இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வேசித்தனம் பண்ணும்படி. என்ன வேசித்தனம்? சரீர பிரகாரமான வேசித்தனம் அல்ல, ஆவிக்குரிய நிலையிலான வேசித்தனம். ஜீவனுள்ள தேவனுக்கு பலியிடுகிறதற்கு பதிலாக விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறதற்காக என்ன செய்தா? அவ தீர்க்கதரிசிகளை தூண்டிவிட்டா. ஆனால் இஸ்ரவேலுக்கு பலியிடுகிற நிறைய தீர்க்கதரிசிகளை அவள் கொண்டு போடுகிற காரியத்தை கேள்விப்பட்ட போது ஒபதியா என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, குகையில் தீர்க்கதரிசிகளை காப்பாற்றி வச்சு அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து என்ன செய்தான்? காப்பாற்றி வந்தான். காரணம் என்னவென்றால், எல்லா காலத்திலேயும் எல்லா விதமான மோசமான ஆவிக்குரிய வேசித்தனங்கள் நடந்தாலும் தேவனுக்கு முன்பதாக உத்தம மனசாட்சி உள்ள ஒரு கூட்டம் அந்த நாட்கள் என்ன செய்ததுங்க? இருந்தது. ஆனால் இந்த ஒபதியா இந்த குகைக்குள்ளே ஜனங்களை ஒளித்து வைத்த அப்பமும் தண்ணீரும் கொடுத்த காரியம் எலியாவுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, ஒரு நாள் ஆகாப் ராஜாவும் ஒபதியாவும் 2 டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போகும்போது ஒபதியா போகிற வழியில் தான் எலியா பார்க்குறான். இத்தனை வருஷம் மறைஞ்சிருக்கிறான் யாரு? எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவனை கூட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு.
உட்கார வச்சுட்டு அவனை பராமரிக்கிறாரு. கேரி தாட்டியங்கரையில் வச்சு பராமரிக்கிறாரு. கொஞ்ச நாள் விதவையனுடைய வீட்டில் வச்சு ஆண்டவர் பராமரிக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபை இருக்குது. ஆனால் ஆகாப் ராஜாவுக்கு கடுன்னு இது எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்? எலியா தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் பின்னால் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆகவே அவன் எப்படியாவது கையில் சிக்குவானா? ஆனால் ஒரு நேரம் வந்தபோது எலியாவே சொல்கிறான், நான் இருக்கிறேன்றதை போய் யார்கிட்ட சொல்லு. உபதியா சொல்கிறான், ஐயோ இந்த பாவம் எதுக்கு? நான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பத்திரமா கொகைக்குள்ளே வச்சு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தது தீர்க்கதரிசியாகி உமக்கு தெரியாமல் இருக்கிறதோ? இதை போய் நான் சொன்னேன்னா என்ன செய்வான்? அவன் கொன்று போடுவானே. அவன் வேற வந்து பார்க்கணும்னு சொல்கிற நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியான உமரை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டாருன்னா, நீ வேற அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னா இது பெரிய சிக்கலால் போயிடும். அப்போ எல்லா காலத்திலேயும் அப்போ ஆண்டவருடைய வேத வசனத்தில் வாசிக்கிறபடி அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் தானா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை ரெஃபர் பண்ணுற வசனத்தை ரோமரில் படித்து பழகிட்டோம். இதை நீங்கள் ராஜாக்களில் படிங்க. இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக இருக்குது. ரோமரில் எப்படி இருக்குதுன்னா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை. ஆனால் ராஜாக்களில் படிச்சிங்கன்னா பாகாலுக்கு முத்தமிடாது இருக்கிற முழங்கால் படியிடாதன்னு 2 வருது. பாகாலை முத்தம் செய்யாத, பாகாலைக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் உனக்காக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அப்போ அவளுடைய வேசி மார்க்கத்துக்குள்ள போன தீர்க்கதரிசிகள் அதில் போக ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட ஆட்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நிறைய பேர்த்த கொண்டு போட்டுட்டா. ஆனால் அவளோட சேர்ந்து சிங்கி அடித்த ஆட்கள் எல்லாம் அவள் ஒரு ஸ்பேர் பண்ணி வச்சுக்கிட்டான் லைஃப்பில். கிட்டத்தட்ட 450 தீர்க்கதரிசிகளோடு கூட எலியா ஒரு மனுஷராய் சவால் விடுகிறான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் என்ன செய்வீர்கள்? குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஆனாலும் அந்த சவால் முடிந்த பின்பு கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? அந்த 450 தீர்க்கதரிசிகளை என்ன செய்தாங்க? கொன்று போட்டான். அப்ப வேசி மார்க்கம். அப்ப முறை தவறின ஒரு வாழ்க்கை முறை. அப்ப ஆண்டவராகிய தேவன் தமது பரிசுத்த சபையாய் இருக்கிற மணவாட்டியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் இஸ்ரவேலை ரெஃபர் பண்ணும்போது எப்படி சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். வாசிப்போம். How God identifies Israel. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 18வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து படிக்கும்போது வசனம் விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 18:13. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள் என்னும் மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னன்னு சொல்றாரு? கன்னிகை. கன்னிகைனா யாரு? வெர்ஜின், திருமணம் ஆகாதவள். அப்ப இஸ்ரவேல் என்கிற நாட்டை, இஸ்ரவேல் என்னும் மக்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க எப்பொழுது யாரை சேவிக்கிற ஜனங்க? என்ன சேவிக்கிற ஜனங்க? அவங்க கன்னிகைகள். அவங்கெல்லாம் கர்த்தருக்காக மாத்திரம் இருக்கிறவங்க. தங்களை என்றைக்கும் வேற தப்பான காரியங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்காத ஆட்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இவர்கள் என்ன காரியம் செய்கிறாங்களா? திடுக்கிடும் காரியம். இந்த திடுக்கிடும் காரியத்தை செய்கிறத பற்றி தான் ஆண்டவர் எரேமியாவிலே 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. உன்னுடைய வேசித்தனங்களால் தேசம் என்னப்பட்டு இருக்குது? தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்கிறாரு. எசேக்கியேல் 16 சொல்கிறாரு. எசேக்கியேல் 16 முழுவதும் படிச்சிங்கன்னா இஸ்ரவேலினுடைய வேசித்தனத்தை ஆண்டவர் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அப்போ என்ன வேசித்தனங்கிறாரு? சரீரப்பிரகாரமான நிலையில் இருக்கிற அந்த காரியத்தை குறித்தல்ல, அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால போன காரியங்கள், அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். ஓசியாவில் வாசிக்கிறோம், எசேக்கியேல் 23 வாசிக்கிற இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலேயும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகை எவ்விதமாய் தீட்டுப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு அவன் மோசமான நிலைமையில போனான். ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அவளுக்கு என்ன கொடுத்தேன்னாரு? தள்ளுச்சீட்டை கொடுத்தேங்கிறாரு. தள்ளுச்சீட்டுன்னா என்ன? டிவோர்ஸ் நோட்டீஸ், விவாகரத்து பண்ணுகிறதற்கான ஒரு தகவல். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் அவளை என்ன பண்ணுவேன்? என்கிட்ட
சேர்த்து கொள்வேன். அப்போ ஆண்டவர் மல்கியாவில் சொல்கிறாரு 2:16, நான் தள்ளி விடுதலை நான் என்ன பண்ணுறேங்கிறாரு, வெறுக்கிறேங்கிறாரு. ஏன்னா இந்த ஒரிஜினலி அந்த டிவோர்ஸுங்கிறது வந்து இட் வாஸ் நாட் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். அது வந்து தேவனால் என்ன செய்யப்பட்டதே கிடையாதுங்க, ஏற்படுத்தப்பட்டதே அல்ல. ஆனால் பின்னான காலங்களில் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் இவர்கள் போய் ஆசாரியர்கள் கேட்குறாங்க, மோசே அப்படிலாம் சொல்லி தள்ளிச்சிட்ட கொடுத்துடலான்னு. அது ஒரிஜினல்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா, இது உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இயேசு அப்படி விதமாக என்ன பண்ணார் சொன்னார். ஆனால் இந்த வசனத்தினுடைய பகுதிகளை நீங்கள் படிக்கும்போது, நான் உபாகமத்தில் படித்தேன். உபாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் உபாகமம் 22 13 ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விவாகம் பண்ணின பின்பு ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமை காணப்படவில்லை என்று அவள் மேலே அவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள். அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்தின் வாசலிலே மூப்பரிடத்திலே கொண்டு வர வேண்டும். திஸ் இஸ் கால்ட் த வெர்ஜினிட்டி ப்ரூஃப். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான், நீ உன் பொண்ணு வந்து என்ன கிடையாது, உண்மையிலே கன்னிகை கிடையாது, எனக்கு டவுட்டாக இருக்குது, வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கா, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். இப்போது அந்த காலத்தில் என்ன வழக்கம் இருந்திருக்குதுன்னா, திருமண பந்தத்தில் நம்மெல்லாம் திருமணம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, அந்த கார்டு அடித்து ஃபங்க்ஷன் நடத்தி சாப்பாடு போகிறோம் பாருங்க, இதுதான் கல்யாணம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இது உண்மையிலே கல்யாணமே கிடையாது. இது கல்யாணம் நடக்கிறதுக்கான முன்னோட்டமான ஒப்பந்தம், அவ்வளோதான். அப்படி தான் சொல்லணுது. ரியல் கல்யாணம் என்னன்னா, அவர்களை கொண்டு போய் கூடாரத்துக்குள்ளே விடுவாங்க, அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த சரீர உறவு என்கிற ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் தட் இஸ் த ரியல் மேரேஜ். அந்த நிலையிலே அவர்கள் கடந்து போகும்போது அந்த ஸ்திரீயானவள் உடுத்தி இருக்கிற அந்த வஸ்திரத்தை இந்த தகப்பன் என்ன செய்வானா, எடுத்து வச்சுக்குவான். எதுக்கு எடுத்து வச்சுக்கிறான்னா, என் பிள்ளை வந்து இந்த புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கு முத போகும்போது தான் அவளுடைய கன்னித்தன்மை என்ன செய்தது, மீறப்பட்டது அல்லது அது வந்து உடைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக எதை கையில் வச்சுருப்பார். நான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான், பட் பெரியவங்க உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு ஓரளவு புரியும், ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. அப்போ அந்த ப்ரூஃபை வந்து யார் வச்சுருப்பான்னா, தகப்பன் வச்சுருப்பான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம வந்து திருமண அடையாளம் என்ன வச்சுருக்கிறோம், இந்த தாலி, அப்புறம் இது ஒன்று போட்டுக்கிறான் கையில் ஒன்று. இது கையில் போடுறது இது எப்படி வந்துச்சு, இது வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் கொண்டு வந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸ் தான் என்ன போட்டிருப்பாங்க, ரிங்கு போட்டிருப்பாங்க. ஏனென்றால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சபை இயேசுவுக்கு தன்னை என்னவா கொடுத்துருக்குது, பரிசுத்த கன்னிகையாக ஒப்பு கொடுத்துருக்கிறது. ஸோ வி ஆர் ஆல் அன்மேரிடு வெர்ஜின்ஸ் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டுங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் தான் அவங்க எதை போட்டிருக்கிறாங்க, ரிங்கு போட்டிருக்கிறாங்க. அந்த கான்செப்ட் தான் இன்றைக்கி எதுக்குள்ளே வந்துருச்சு, மனுஷர்களுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே, அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளுக்குள்ளே, மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள்ளே இது வந்திருக்குது. நம்ம ஊரில் ஒரு கைத்தை ஒன்று கட்டுறான், என்னென்னத்தையோ கட்டுறாங்க. ஆனால் இது எதுவுமே பைபிளில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் சிலர் இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, சிலர் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களில் ஒரு திருமண அடையாளமாக ஒன்று இல்லைன்னா ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஒரு ஏரியாவில் அவங்க டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணும்போது வேணால் ஒரு சின்ன மார்ஜின் வேணால் விட்டுடலாம், டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ டோக்கன் டு ஐடென்டிஃபை தெம்செல்ஃப் தட் யூ ஆர் மேரிட். இது 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 வந்து கீழ் நம்முடைய தேசத்தில் உள்ள அசௌகரியங்களை விட மேலை நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி அது. ஆனால் இது எதுவுமே கிடையாது பாருங்க. பட் உண்மையான டோக்கனுங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகப்பன் வச்சிருக்கிறான் பாருங்க, கொடுத்த ட்ரெஸ்ஸு, அதுதான் ரியல் டோக்கன். அது
இது வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த பெண் என்னவா இருந்தா? கன்னிகையாக இருந்தா. இப்போ உன்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்ததுக்கு இருக்கு அந்த கன்னித்தன்மையான நிலை மாறி உனக்கு அவள் என்னவா மாறி இருக்கிறா? மனைவியாக மாறி இருக்கிறா. இது வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிள், இதுக்கப்புறம் யார் தான் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு என்கிற நிலையிலே அவன் அந்த துணியை வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு இல்லை இந்த பொண்ணு வெர்ஜினே கிடையாது. இன்றைக்கெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணிடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னென்னமோ சயின்டிஃபிக்கலாலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கி அந்த இதெல்லாம் கிடையாது பாருங்கள். ஆண்டவர் ஏற்படுத்தின சிஸ்டம் சூப்பர் சிஸ்டம். திருமணமான அந்த கன்னி பெண் அந்த துணியை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். அதை தான் அவன் ப்ரூஃபாக வச்சுருக்கிறான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த துணியை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? மூப்பர்களிடத்தில் காட்டுறான். அந்த திருமண பந்தத்திற்கு பிறகுதான் என் பிள்ளையினுடைய கன்னித்தன்மை மாறினது என்பதற்கு இதுதாங்க ப்ரூஃப். இவன் என் பொண்ணு மேலே அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது சொல்கிறாரு, இப்போ இவன் ஃபைன் கட்டணும். பொண்ணுடைய அப்பாவுக்கு இவன் என்ன கட்டணும்? ஃபைன் கட்டணும். வெள்ளிக்காசெல்லாம் கட்டி கடைசி வரைக்கும் அவளை நல்லபடியாக என்ன செய்யணும்? போய் சொன்னதுனால. இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்குமுறை. ஆனால் மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்தின் 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்திலாயிலும் தள்ளிவிடுவது, ஏதாவது ஒரு ரீசனை வச்சு தள்ளிவிடுறது நியாயமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? புருஷனானவன் தன் மனைவி எந்த முகத்தினால் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயையும் தன் தகப்பனை விட்டு தாயோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் என்ன செய்யவில்லையா? வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் இவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை இவன் கேட்கிறான், ஏதாவது ஒரு ரீசனை வச்சு தள்ளி விட்டுடலாமான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்கலாகாது. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளு சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? அதற்கு அவர்கள், உன் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆகிலும் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனத்தின் நிமித்தமாயின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே சொல்கிறான், இப்படி இருக்கும்போது பேசாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லதுங்கிறான். ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, அன்னவர்களாய் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, அதற்கான வரம் பெற்றவர்கள் தவிர வேறு யாரும் அந்த மாதிரி என்ன செய்ய முடியாதுங்க, இருக்க முடியாது. இன்றைக்கி சில சபைகளில் மேரியே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சுட்டு எவ்வளோ தவறுகள் நடக்குது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே அமைப்புக்குள்ளே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுற வசனம் என்ன, அவர்கள் ஸ்திரீகளால் என்ன செய்யப்படாதவர்கள். அது ஸ்திரீகள்னு சொல்கிறது பாபிலோன்னு. ஆனால் இதே இது பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஏற்படுத்தினவைகளை அனுபவிக்க கூடாது என்று அந்த பொய்யர்கள் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்களாம், கட்டளையிடுவாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் கல்யாணம் பண்ணக்கூடாது எங்கே இருக்குது பைபிளில்? கண்காணியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 இடத்துல எழுதுகிறார், அவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும்னு. ஆகவே தான் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுது, தேவன் அனுமதித்த காரியத்தை கூட என்ன செய்யக்கூடாதுன்னு வாங்கலாம், அவங்க அனுபவிக்க கூடாது என்று அந்த பொய்யர் என்ன செய்வார்கள், தேவன் செய்ய வேணான்னு சொன்னதை செய்ய சொல்றது. அது ஒரு டைப்பு. ஹலோ இருக்கீங்களா? தேவன் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு பொய்யின் தன்மை, அது ஒரு கேரக்டர். இன்னொன்று என்னன்னா, செய்யலாம், இதை அனுபவிக்கலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம், இது உனக்குரியது, உனக்குன்னு கூடாத கூட நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுது, பாராதே ருசி பாராதே, இவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் என்ன செய்யும், ஒளிஞ்சு போகும் என்று நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்கிறீர்கள், உட்படுகிறீர்கள்.
அப்போது இஸ்ரவேலை ஒரு கன்னிகையாக பார்த்த ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவருடைய வேசி மார்க்கத்தை பார்த்துட்டு ஆண்டவர் வேதனைப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தள்ளி சீட்டு ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொள்ளுவனமா, எத்தனை தரமோ உன்னை அணைத்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கு என்ன இல்லாமல் போச்சு? ஆமாம், நீ அப்பப்போ போயிட்டு வந்துடுற, தப்பு செஞ்சுட்டு வந்துடுற, ஆனாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் உன்னோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் உன்னை பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை எப்படி வைப்பாரா? மேன்மையாக வைப்பார். கர்த்தர் இஸ்ரவேலோரோடு தமது உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ணினவர் அந்த உடன்படிக்கையிலிருந்து மீறாமல் இருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்க மீறினாலும் கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு என்ன இல்லாமல் போச்சு? அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த நிலையில் போனாலும் கூட மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அதை தான் ஆண்டவர் எசபேலுக்கும் சொல்கிறார். நான் அவள் தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புகிறதற்கு நான் அவளுக்கு என்ன கொடுத்தேங்கிறாரு? நான் தவணை கொடுத்தேன், அவளை என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவில்லை. அவளோடு பாவம் செய்த எல்லாரும் மனம் திரும்பதுக்காக நான் என்ன கொடுத்தேன்? தப்பு பண்ணிட்டீங்க, ஆனாலும் கர்த்தரிடத்தில் மறுபடியும் என்ன செய்? திரும்ப, கம் பேக் டு காட். இந்த ஒரு நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 11:2 நாம் அடிக்கடி இதை செய்திகளிலே மேற்கோள் காட்டுகிற வசனம்தான். 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடி உங்களுக்காக நான் என்ன கொண்டிருக்கிறேன்? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தது? அப்போ ஏவாள் யார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவள் எப்படிப்பட்டவள்? முன்னடையாளமானவள். காரணம், ஏவாளை கர்த்தர் எங்கே இருந்து எடுத்தாள்? ஆதாமுக்குள்ளிருந்து எடுக்கிறாள். அவர் தான் சொல்றார், நீர் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாய். அப்போ உள்ளிருந்து அதை எடுக்கிறார் பாருங்க. அப்போ கிறிஸ்துவும் தமக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த ரத்தத்தினால தான் அவருடைய மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் என்ன செய்தாருங்க? மீட்டு கொண்டார். 2ஆம் மாதமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மூலமாய். அப்போ ஆண்டவர் இதை எப்படி சொல்றாருன்னா, என் முதல் ஆதாமின் மனைவியாய் இருக்கிற ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இந்த 2ஆம் மாதமாய் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை என்ன செய்யப்பட்டிருக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது. ஆகவே இது என்ன வஞ்சகம் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி. அப்போ தேவன் ஏற்படுத்தின இந்த உபதேசத்துக்கு முரணான எல்லாமே, எனி டாக்ட்ரின் which is against to the foundation of the apostles, அப்போஸ்தலர்களால் போடப்பட்ட அந்த அஸ்திபாரமாகிய உபதேசத்திற்கு எதிர்மறையான அத்தனை உபதேசங்களும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து ஜனங்கள் என்ன செய்கிற காரியம்? விலக செய்கிற காரியம். ஆனால் விலக்கப்பட்ட காலத்திலே சில காலங்களிலே தேவன் அவர்கள் அப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு என்ன கொடுத்தாருங்க? அனுமதி கொடுத்தார். ஆனாலும் அந்தந்த காலங்களிலே ஆண்டவர் 7 சபைகளுக்கு தமது வார்த்தையை அனுப்பும் போது சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தில் என்ன செய்த? தப்பு செய்த. நீ சீக்கிரமா என்ன செய்? மனம் திரும்பி, ரிப்பென்ட். 7 சபைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்? சீக்கிரமா மனம் திரும்பு, உன் தப்பான வழியை விட்டு வெளியே வா, அதிலே இருக்காத. நீ தப்பு பண்ணிட்டதான், எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த தவறான காரியத்தை விட்டு சீக்கிரம் என்ன செய்? மனம் திரும்பு, சீக்கிரமா வெளியே வா. அப்போ எசபேலுக்கே கிரக்கம் காட்டின தேவன் எசபேலோடு பாவம் செய்தவர்களுக்கு தேவன் கிருபையை காட்டுகிறது அதிக நிச்சயம். அப்போ அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தால், ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே தேவன் தமது உபதேசத்தின் பூரண வெளிச்சத்தை சபைக்குள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் மறுபடியும் அந்த ஆவிக்குரிய வேசித்தனத்துக்குள்ளே எசபேலுடைய மார்க்கத்துக்குள்ளே இன்னைக்கு ஜனங்கள் தங்களை உட்படுத்தினவர்களாய் மாறுவார்களே. ஆனால் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலக்கப்பட்டவர்கள். They are all diverted from the truth of Christ. எல்லாத்தையும் மாத்தியாச்சு, ஞானஸ்தானத்தை மாற்றியாச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு.
அப்போ இந்த கடைசி காலத்தில் விரண்டவாதெல்லாம் பேசக்கூடாது. உமக்கு வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஒரே கர்த்தர், ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு ஞானஸ்நானம். சபைக்கு சபை இன்னைக்கு 1008 விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு தங்கள் தங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எதை மாற்றிக்கிறாங்க விசுவாசத்தை. அதாவது விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய. மாற்றி மாற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஐயா, ஒரு காலத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆவிக்குரிய நிலையிலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய வலிமையான வார்த்தைகளாய் உணர்த்தி அதை கேட்டவர்கள் எவ்வளோ பேர் அந்த காரியங்களை விட்டு என்ன செய்தாங்க? மனம் திரும்பி வந்தார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலை என்ன? அவைகளை நீங்கள் செய்தாலும் அது தவறு இல்லை என்று சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் அந்த எசபேலின் மார்க்கத்தினாலே தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஏன் தீட்டுப்படுது? இவன் தீட்டுப்பட்டதுனால இவன் எல்லாரும் என்ன செய்கிறான்? ஆமாம். அப்போது எசபேலினுடைய டாக்டிஸ் என்னன்னா, ஜனங்களை கவுக்கணும். முதல்ல யாரை கவுக்கணும்? ஊழியக்காரனை கவுக்கணும். அவன் முதல்ல கை வச்சது ஜனங்க கிட்ட இல்லை. யாரை கவுக்கணும் ட்ரை பண்ண? முதல்ல தீர்க்கதரிசிகளை. காரணம், தீர்க்கதரிசிகளுக்கு தான் என்ன உண்டாகுது? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. இவன் தான் ஜனங்களுக்குள்ள போறவன். இவன் தெய்வத்துக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தனாய் இருக்கிறவன். ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதற்கு வேண்டுமானால் யாரை சரி பண்ண சரியாயிடும்? தீர்க்கதரிசிகளை. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஜனங்க கவுறதுக்கு முத காரணமே யாரு தான்? ஆமா, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கேன். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நமக்கே பைத்தியம் பிடிக்குது. இயேசு அறியாதவனுக்கு ஒன்றுமே புரியலை. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேட்டர்ன் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய உபதேசம் மாறாதது, அவருடைய சத்தியம் மாறாதது. இந்த உண்மையினின்று யார் விலக்கப்பட்டாலும் சரி, அவன் எசபேலினுடைய மார்க்கத்துக்குள்ளே, ஆவிக்குரிய வேசித்தனத்துக்குள்ளே ஈடுபடுகிற ஊழியக்காரன், ஊழியங்கள், விசுவாசிகள். ஆனால் அதே ஆண்டவர் சொல்றாரு, தப்பா இருந்த காலங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் தேவன் எப்படி இருந்தார்? காணாதவர் போல் இருந்தார். அப்போ அறியாமையுள்ள காலங்களில் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2வது அதிகாரத்தில் 3 சபைகளை குறித்து சொல்லும்போது பிலேயாமினுடைய போதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, எசபேலுடைய மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. So in the midst of this crisis there is a mild voice behind it. எலியா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே இடிமுழக்கத்தின் சத்தம் உண்டானது, அதிலேயும் கர்த்தர் காணப்படவில்லை. அக்கினி உண்டானது, அங்கேயும் கர்த்தர் காணப்படவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்திலே மெல்லிய சத்தம் உண்டானது, கர்த்தர் அங்கே இருந்தார். கர்த்தர் இன்றைக்கு சத்தத்தின் நடுவில் அல்ல, தேவன் தமது வார்த்தையில் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். உன் கூச்சல்களுக்கு நடுவில், உன் ஆர்ப்பாட்டங்களுக்கு நடுவில் அல்ல, தேவன் இந்த காலவெளியிலே தமது வார்த்தைக்குள் இருக்கிற தெய்வம். You must identify God in His word. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்கள், முத்தம் செய்யாத வாய்கள். 1 ராஜாக்கள் 19 இருக்குது. This is the time that you have to prove your virginity. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னுடைய கன்னித்தன்மையை காண்டவருக்குள்ளே பரிசுத்தமாய் காத்து கொண்டவனாய் நீ இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறான், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, பழுது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அடிப்படை உபதேசம். If anyone asks you why you are going to Emmanuel prayers, what would be the answer for that? யாரோ ஒருத்தர் உன்னை கூப்பிட்டு நீங்கள் எதுக்குங்க திருக்கழுக்குன்றம் இம்மானுவேல் பிரேயர்ஸ்க்கு போனீங்கன்னா என்ன ஆன்சர் வச்சிருக்கிறீங்க? நீங்கள் பாஸ்டர் நல்லவர் அதுக்காகவா? அதெல்லாம் கிடையாது. அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, உபதேசம் தேவனால் அருளப்பட்ட உபதேசம். அப்போ இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ஐக்கியங்கள்
சரியாக வசனத்தின்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்குது, எல்லாரும் நம்ம பாடுற அதே பாட்டு தான் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. எல்லாரும் வேறு பைபிள்லாம் வச்சிடல, அதே பைபிள் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவருடைய போதனையும் அவருடைய உபதேசமும் தேவனுடைய உண்மையிலிருந்து ஜனங்களை என்ன செய்ய வைக்குதுங்க, விலக செய்யுது. அப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அந்த பரிசுத்தமான கன்னித்தன்மையின் நிலையில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அது கடைசியில் நம்மளை எப்படி கொண்டு போகிறான்னா, ஆண்டவர் நம்மளை இப்போ கல்யாணம் பண்ணலை, இப்போ என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை நியமித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள். யோசேப்பை குறித்து கூட மரியாளை குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும்போது நியமிக்கப்பட்டிருக்கையில். இப்போ கல்யாணம் எப்போ தான் நடக்குது? இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அப்போ தேவனோடு கூட நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிற ஒரு காலங்கள் வருகிறது. இதை குறித்து வேதத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ரொம்ப அருமையான வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தின் 9வது வசனம். 1 Corinthians chapter 13 8வது வசனத்திலிருந்தே படிப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனமும் அறிவும் ஒளியும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். சொல்றாரு அடுத்த வசனத்தில், நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது, குறை உள்ளது. ஒரு பெண்ணும் ஒரு பையனும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வசதியில் நல்லா பேசிக்கிறாங்க. நாங்கள்லாம் பேசணும் போது கூட லேண்ட்லைன் ஃபோன் தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வரப்பிரசாதம். நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா பொது நாகரிகம் கருதி ரொம்ப பக்கத்துலலாம் வரமாட்டார். சரி, ஏதோ ஒருத்தர் அவர் ஃபியான்சிக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு கொஞ்சம் எட்ட நிற்பார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சௌரியம் கிடையாது. இன்றைக்கி கல்யாணத்துக்கு யாராவது நியமிக்கப்பட்டால் செல்ஃபோன் எடுத்து மொட்டை மாடிக்கு போயிடுறான். ஒன்றுமே இல்லையா, தலைவலியாக போர்வையை கவுத்துக்கிட்டு ப்ளூடூத்தில் பேசுகிறான். நான் கல்யாணம் பண்ண காலத்தில் இந்த வசதி இல்லை. எனக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு ஐயோ பாவம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பாவம். இப்போ சொல்கிறாரு, நீ என்ன தான் பேசினாலும், எத்தனை மணி நேரம் பேசினாலும், வீடியோ காலில் கூட பேசினாலும், நீ இன்னும் குறைந்த அறிவு உள்ளவன். ஆனால் அந்த குறைந்த அறிவு எப்போ நிறைவான அறிவாக மாறுனா, நீ என்றைக்கு திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாயோ. நான் சொல்கிறது ஃபங்க்ஷன் அல்ல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த செரிமோனி. இந்த கேள்வி கேட்குறாங்களே முன்னால் நிற்க வச்சு, அந்த கேள்வி கிடையாது. அவர்கள் உண்மையாகவே கணவனும் மனைவியுமாய் அவர்கள் இணைந்து போகிற அந்த நிலையில் இருக்கும்போது தான் குறைந்த அறிவுள்ள அவர்கள் என்ன அறிவுக்குள்ளே போகிறாங்க, நிறைவான அறிவுக்குள்ளே போகிறாங்க. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் என்ன அறிவுள்ளவன், குறைந்த அறிவுள்ளவன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ. அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை விட்டுவிட்டேன். இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. எப்பொழுதுனா எப்பொழுது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இந்த காலத்திலே, ஞானஸ்நானத்தை பெற்ற இந்த காலத்திலே, பரிசுத்தாவிய புத்திரையாய் பெற்றிருக்கிற இந்த காலத்திலே, தேவன் தமது வார்த்தையை கேட்கும்படி அருளி இருக்கிற இந்த காலத்திலே, நாம் எல்லாரும் எப்படி பார்க்கிறோம், நிழலாட்டமாய் பார்க்கிறோம். we are all looking like a shadow. எத்தனை பேருக்கு எனக்கு இயேசுவை நல்லா தெரியுங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? உண்மையிலே தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒழுங்கா தெரியும். எப்படி தெரியும்? நிழலாட்டமாக பார்க்குறேன். ஆனால் ஒரு நாள் வருகிறது, நான் எப்படி பார்ப்பேன்? அப்போல்லாம் வாட்ஸ்அப் வீடியோ கால் மாதிரிலாம் இல்லை, முகமாக பார்ப்பேன்.
ஒரு கணவனையும் ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ டெல்லியில் இரு, இவன் பம்பாயில் இருக்கட்டும், டெய்லி நீங்கள் எதில் தான் பேசிக்கணும்? ஃபோன்லேயே பேசிக்கணும், ஃபோன்லேயே வீடியோ காலில் பேசிக்கணும். நீங்கள் கணவன் மனைவியாக வாழணும். எப்படி வாழ முடியும்? நிழலாட்டமாய் பார்ப்பது என்பது திருமண வாழ்க்கை நிலை அல்ல, அது முகமுகமாய் தரிசிக்கிற நேரம். அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை சிம்பாலிக்காக செய்கிறோம், ஷேடோவாக செய்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன செய்யலை, தெரியல. கிறிஸ்தவ திருமணங்கள் என்ன போட்டிருக்கிறாங்க? வெயில் போட்டிருக்கிறாங்க, முக்காடு போட்டிருக்கிறாங்க, போட்டு ரீத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படி எல்லா கேள்விகள் எல்லாம் அந்த உடன்படிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செர்மோனியை நடத்துகிறவர் சொல்லுவார், இவர்கள் இனிமேல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறகுறையாக இருக்கக்கூடாது. எது தெரிஞ்சாலும் எப்படி தெரியணும்? முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத வசனம் சொல்லுகிறது, நான் இப்பொழுது எப்படி பார்க்கிறேன்? என் கர்த்தரை நிழலாட்டமாய் பார்க்கிறேன். ஆனால் ஒரு நாள் வருகிறது, நான் எப்படி பார்ப்பேன்? காரணம் எப்போ தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருகிற நேரத்தில் அவரை இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பதனால் நான் அவருக்கு ஒப்பாயிருப்பேன். வேதவசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே என்ன செய்வேன்? அறிந்து கொள்வேன். அப்போ நான் எப்படி அவரை அறியணுமோ அந்த அறிவினுடைய முழுமை நிலைக்குள்ள நான் போறேன். அதுதான் மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட மணவாட்டியாகிய நான் கொண்டிருக்கிற உறவு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த ரகசியம் பெரியது. அப்போ பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் அவங்க என்ன அறிவுள்ளவங்க தான்? குறைந்த அறிவுள்ளவங்க தான். நான் ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், இது எனக்கு தமிழ் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஹிப்ரூ மொழியில் யடா அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. யடா, YADA, யடா. இந்த யடா என்கிற இந்த சொல், இந்த எபிரேய அவரை அறிந்துகொள், அறியப்பட்டிருக்கிறபடியே என்கிற இந்த அர்த்தத்தில் வருகிற இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 944 முறை பரிசுத்த வேதாகமத்தில் வருது. ஸோ இதனுடைய ரியல் மீனிங் என்னன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, an intimate knowledge. இன்டிமேட் நாலேஜ்னா என்னது? நெருக்கமான ஒரு அறிவு, மிக நெருக்கமான ஒரு அறிவு. நேக்கட் டிரான்ஸ்பரன்சி, முற்றிலும் வெளிப்படையான ஒரு வெளிப்படைத்தன்மை. ஃபேஸ் டு ஃபேஸ் நாலேஜ். என்ன நாலேஜ்? முகத்துக்கு முகம் பார்த்து கொள்ளுகிற ஒரு நிலை. இதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியம். the penetrating into one's being to get inside the body, mind and concept. ஒருவருடைய சரீரத்தோடும் மனதோடும் திருமண பந்தத்தின் அடிப்படை நிலையோடும் ஒன்றோடு ஒருவர் நெருக்கமாய் இணைதல் என்கிறது தான் ஒருவரை பூரணமாய் அறிந்து கொள்ளுதல். புரியலையா? புரியல, திருப்பி சொல்றேன், கொஞ்சம் டஃப் தான் அது. இன்டிமேட் நாலேஜ், நெருக்கமான ஒரு அறிவு. A naked transparency, face to face knowledge, the penetrating into one's being to get inside the body, mind and the concept. இது எப்போ நடக்குது? நிச்சயதார்த்தத்தப்பவா? திருமணம் என்கிற பந்தத்தெல்லாம் அவங்க அந்த செருமோனியெல்லாம் முடித்து அவர்கள் கணவனும் மனைவியுமாய் ஒரு இயல்பான வாழ்க்கை நிலைக்குள்ளே போகும்போது தான் இந்த நிலை ஏற்படுகிறது. அப்போது தான் சொல்லுகிறாங்க, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அப்போ இதே நிலையில தான் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. சும்மா நிழலாட்டமாக பார்த்துக்கிட்டு குதிக்கிறதெல்லாம் விட்டுரு.
அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் அதெல்லாம் இருக்குது பாரு. அதெல்லாம் சும்மா ஒரு சின்ன, நான் யாருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். ஆனால் அதெல்லாம் ஒளிந்துரும், அதெல்லாம் ஓய்ந்துரும். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவரை அறிய வேண்டியபடி நான் என்ன செய்வேன்? அறிந்து கொள்வேன். அப்போது இந்த நிலையை ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர், நீங்கள் ஆசரிப்பு கூடாது, அது மன்னிக்கும், டேபர்நாக்கிள். இந்த டேபர்நாக்கிள்ல அந்த லாஸ்ட்ல போறாங்க பாருங்க, அது என்ன ஸ்தலம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? திரை இருக்குது. ஆனால் அந்த திரைக்குள்ள போறதுக்கு முன்னால நாம இப்ப எங்க நிக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம். ஆனால் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற நேரம் வரும்போது தான் நாம் எல்லாரும் திரையைக்குள்ளாய் புகுந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்போம். நாம் எல்லாரும் இப்பொழுது என்ன அறிவுள்ளவர்கள்? குறைந்த அறிவுள்ளவர்கள். ஆனால் அந்த நாளில் அவரை அறியப்பட்டபடி அறிந்து கொள்வேன். அதுவரையிலும் உன் கன்னித்தன்மை கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தா? நான் பேசின சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு முழுசாக விளங்குச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. ஆண்டவர் எல்லா விதமான ஆவிக்குரிய விஷயத்தினுடைய அடிப்படை எதில் வச்சிருக்கிறாருங்க? சரீரப்பிரகாரம். இதுதான் ஆண்டவருடைய வேதத்தில், எபேசியர்களின் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கணவன் மனைவி பற்றிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியதுங்கிறாரு. அப்போ ஒரு திருமண பந்தத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெய்னிங் த நாலேஜ். அந்த நாலேஜ் எப்போ பூரணப்படுதுன்னா, அவர்கள் சரீரப்பிரகாரமான நிலையிலும் மனரீதியான நிலையிலையும் திருமணம் என்கிற அடிப்படையான அர்த்தத்தின் நிலைக்குள்ளும் ஒருவரோடு ஒரு முற்றிலுமாக என்ன செய்யப்படும் போது, இணைக்கப்படும் போது, இவள் அவனை அறிகிறான், அவள் இவனை என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் வருகிற நாளிலே நாம் அவரை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை என்ன செய்கிறேன்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையிலே நாம் அறிய வேண்டியவரை அறியும்படியாக இந்த ஆத்மீக யாத்திரையிலே மணவாளனாகிய கிறிஸ்துவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மேசி மார்க்கத்தை விட்டு இன்னைக்கு நாம் என்ன செய்யணுங்க? மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய கன்னித்தன்மையை கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எத்தனை ஆசாரியர்கள் வந்தார்கள்? கன்க்ளூடிங் பாயிண்ட் இதுதான். வந்த எல்லா ஆசாரியரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை விலக்கிட்டு தான் உள்ளே போனாங்க. நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? விளங்குறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரத்தின்படி வந்தவன் பிரவேசிக்கும் போது அவன் அங்கி அணிந்திருக்கணும். அது ஆசாரியனுக்குரிய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது பிரதான ஆசாரியனுக்குடைய உடையெல்லாம் இருக்கணும். பாருங்க, காலில் ஒரு மணி இருக்கணும். அவன் வஸ்திர தொங்கல் என்ன இருக்கணும்? மணி இருக்கணும். அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அது மணி என்ன பண்ணிட்டே இருக்குங்க? சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு. இது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக அவன் இடுப்பில் ஒரு பெரிய கயிறை கட்டி என்ன செய்வாங்கன்னா, கூடாரத்துக்கு வெளியே விட்டுருப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆசாரியன் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். ஒருவேளை ஒரு நிமிடம் தாண்டி, 5 நிமிடம் தாண்டி, 10 நிமிடம், ரொம்ப நேரமாக சத்தம் வரலன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆசாரியன் இறந்து போயிட்டான். அவனை உள்ளே போய் அவன் பாடியை ரெக்கவர் பண்ணக்கூடாது. எதை பிடிச்சி இழுக்கணும்? கயரை பிடிச்சி இழுக்கணும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் காண்கிற எல்லா ஆசாரியர்களும் திரையை விலக்கி கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் திரையை கிழித்து கொண்டு உள்ளே பிரவேசித்த ஒரே பிரதான ஆசாரியன் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீ அவருக்காக நியமிக்கப்பட்டவள். உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு உத்தரவாதமாய் இருக்கக்கூடியவர் ஒருவர் மாத்திரமே. உன் ஜீவியத்தில், உன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பண்பிலே அந்த வேசித்தனத்தினுடைய முகாந்திரங்கள் இல்லாதபடி உன்னை தேவனுக்கு உண்பதாக நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள். வேதத்திலே நாம் மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்தை, 20வது வசனத்தில்,
அப்போது இந்த யெசபேல் எப்படி பண்ணுறா பாருங்க, எப்படிப்பட்ட வேசித்தனத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போகிறா. வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கவும், போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவள் வரல, அவளுக்கு நீ. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். அப்போ சபை என்றைக்கெல்லாம் இந்த போலித்தனங்களுக்கும் தேவனுடைய உண்மையிலிருந்து ஜனங்களை விலக்கக்கூடிய, அதனால தான் யோவான் 3 அழகாக எழுதுறாரு, இந்த உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராவிட்டால், அதுக்காக வீட்டுக்குள்ளே வர எல்லாரும் ஏற்றுக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சம் பீப்புள் தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். வர்றவன் எதை கொண்டு வரக்கூடாது, இந்த உபதேசத்தை கொண்டு வராவிட்டால் அவனை எதுக்குள்ளே ஏற்றாத, வீட்டுக்குள்ளே ஏற்றாத, கை என்ன செய்யாத, கொடுக்காத. அப்படி செய்வாயானால் அவருடைய ஆக்கினைக்கு நீ என்ன உள்ளவனா இருப்ப, துர்க்கிரியைகளுக்கு நீ என்ன உள்ளவனாக இருப்பாய், பங்குள்ளவனாக இருப்பாய். அப்போது பைபிள் எல்லாம் சொல்லுது, சத்துருக்களை ஸ்நேகிக்க சொல்லுது. உன் சத்துரு வந்தால் வாசலே துரத்தி விட்டுன்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கு, உன் சத்துரு வந்தால் அவனுக்கு என்ன கொடு, ஆகாரம் கொடு, குடிக்க என்ன கொடு, தண்ணி கொடு, அவன் தலையில் எரிகிற தளல்களை என்ன செய்வாய். சத்துருவெல்லாம் துரத்தி விடலாம் சொல்லவே இல்லை. கத்திரு வந்தால் நேசிக்க சொல்லியிருக்கு. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இதுக்கெல்லாம் பைபிள் சொல்லியிருக்குது. ஆனால் எங்கே கிளியர் கட் லைன் போடு தெரியுமா, இந்த உபதேசத்தை ஒருத்தன் கொண்டு வரலன்னா அவனை என்னவே செய்யாத. நான் ஊழியத்தில் நம்மளுடைய அடிப்படை நான் எல்லா ஊழியர்களையும் மதிக்கிறவேன். ஆனால் நம்முடைய அடிப்படை உபதேசத்தை யாரும் விசுவாசிக்கலையோ நான் கிட்டே சேர மாட்டேன். கிட்ட சேர்க்கறதும் இல்லை, கிட்ட போகிறதும் இல்லை, நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா வெளியில் பூரா என்ன பேசுறது, இவங்க எல்லாம் யார், ஒன்லி ஜீசஸ், அந்தி கிறிஸ்துங்கிறது. இங்கே உள்ளே வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட நம்ம நல்ல பிள்ளை மாதிரி பேசுறது. அப்போ நீ என்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேணாம், நான் தான் உங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? நான் இருக்கிறேன், நீங்களும் அது மாதிரி இருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை அறிய வேண்டியபடி என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன். ஆனால் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற, அவள் மறந்துபடி அவளுக்கு நான் எத்தனையோ தடவை என்ன கொடுத்தேன், தவணை கொடுத்தேன். ஆனால் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு, இதில் ஆகாப் ராஜா கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி. அவன் ஆண்டவன் நியாய தீர்ப்பை ப்ரொனவுன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டான், உடனே உபவாசம் இருந்துட்டு தலையில் நின்ட்டான் பாருங்க நம்மால். ஆண்டவர் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்ல, பார்த்தியா அவன் எனக்கு முன்னால் எவ்வளவு வெகு தாழ்மையாக நடக்கிறான் பார்த்தியா. அதனால் நான் கொஞ்சம் அவனுக்கு சில விஷயத்தில் என்ன காட்டுறேன், இறக்கம் காட்டுறேன். ஆனால் அந்த ஒரு சண்டாளி ஒருத்தி இருக்கிறா பாரு யெசபேல், அவளை விட மாட்டேன். ஏன்னா நானும் அவளுக்கு என்ன கொடுத்தேன், தவணை கொடுத்தேன். அவளோ தன் மாசி மார்க்கத்தை விட்டு என்ன செய்யலை, மனம் திரும்பலை. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த மூல உபதேசத்திற்கு எதிர்ப்படையான எந்த காரியம் இன்றைக்கு உன் ஜீவியத்தில், உன் குடும்பத்துக்குள்ளே நீ பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாக இருந்து தப்பான காரியங்களை தேவ வசனத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தாயானால் உன் ஊழியமும் வேசி மார்க்கத்துக்குள்ளே இருக்குது. எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவ வசனத்துக்கு முரண்பாடாக நீ வாழ்றியோ, வேசி மார்க்கம் உனக்குள்ளே இருக்குது. எந்தெந்த விஷயங்களில் உன் குடும்ப வாழ்க்கையினுடைய கட்டமைப்புக்குள்ளே நீ தேவ வசனத்துக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிறாயோ, நீ வேசி மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு நீ என்ன செய், மனம் திரும்பு. இதோ நான் அவளை என்ன ஆக்குவேன், கட்டில் கிடையாக்கி. இப்போ அவளுக்கும் சான்ஸ் கொடுத்தாரு. அவகிட்ட அவளோட தப்பு பண்ணவங்களுக்கு என்ன கொடுக்குறாருங்க, சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அவன் மனம் திரும்பலை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, நான் அவளை என்ன ஆக்குவேன், கட்டில் கிடையாக்கி. கட்டில் கிடையாக்கினா என்ன ஆக்கி, உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் படுத்த படிக்கையாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்குமே அவரால் படிக்க விட்டு என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. அப்படின்னா he became completely disabled. அப்போ இந்த யெசபேலினுடைய வேகம் ரொம்ப நாள் ஓடாது. There is a time comes to disable her completely in a bedridden. அவளை படுத்த படுக்கையாக்கி செயல்பட முடியாத ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் வச்சார். ஆனால் நான் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த காலங்கள் யெசபேலினுடைய வீரியம் என்ன செஞ்சுருக்குதுங்க, குறைஞ்சி அது செயல்பட முடியாமல் இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் தமது வார்த்தையின் பட்சத்தில் நிற்கிற தெய்வம்.
இது தமது வார்த்தையை தேவன் நிரூபணம் பண்ணுகிற தேவன். எவ்வளோ நாளுக்கு ஓடிச்சு? கேட்குறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் கர்த்தரை பாகாலை பின்பற்று, எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தபோது அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே இவைகளையெல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொன்னபோது வானத்திலிருந்து என்ன பிறந்தது? அக்கினி பிறந்து பதில் தந்தது. அந்த எலியாவின் தேவன் இந்த நாளிலே இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்பதை நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை என்ன செய்ய பண்ணும்? விளங்க பண்ணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரோடு விபச்சாரம் செய்த எல்லாருடைய கிரியைகளை விட்டு அவர்கள் என்ன செய்யணுங்க? மனம் திரும்பணும். இல்லாவிட்டால் நான் அவர்கள் எதில் தள்ளுவேங்கிறாரு? முகுந்த உபத்திரவத்தில். பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து கூட வெளியே வராதவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வருகிற வாதைகள் எல்லாம் அவளுக்கு வர்றது இல்லாமல் அவளோடு கூட சேர்ந்தவங்க எல்லாருக்கும் என்ன செய்கின்றாரு? வருங்கிறாரு. அப்போ இந்த கால வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய குவாலிட்டி, நிலை, தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது? அன்றைக்கு யோசேப்பு கூட மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்கிறதை கேள்விப்பட்டுட்டு அவளை எப்படி என்ன பண்ண ட்ரை பண்ணால் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவள் தப்பு பண்ணிலாம் கர்ப்பவதி அவளப்பா பரிசுத்தாவினால கர்ப்பவதியாக, பயப்படாத, நீ சேர்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கு உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நீ எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிற? அப்போது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்களும் செயல்பாடுகளும் எதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதோ எல்லாமே எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், ஸ்டில் யூ ஆர் அண்டர் த ஃபார்னிகேஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபார்னிகேஷன். இதை விட்டு கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்? மனம் திரும்பு. அப்போ காலாகாலங்களாய் கர்த்தர் சபைக்கு கொடுக்குற ஒரு செய்தி. நான் ஒரு வசனத்தை ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். இந்த நேரம் தான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வருகிறது. வாசிப்போம். கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், அந்நியனுடைய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கு பேழியாளுக்கு செய்வது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆனபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரித்து போய் என்ன செய்யாதிருங்கள்? அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னவாக இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட. அப்போ பரிசுத்தமாகுதல் என்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். கிறிஸ்துவ அறிந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு தான் ரட்சகன் ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அவர் தான் என் பாவங்களை மன்னித்தார் என்கிற நிலையில் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தம்முடைய பரிசுத்த ஆவினால் முத்திரித்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நிறைய பேர் என்னென்னா அந்த ஞானஸ்நானம் எடுத்ததோடு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறது இல்லைங்க, ட்ராவல் பண்ணுறது. இன்றைக்கி நிறையா பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தடுமாற்றமே எங்கே இருக்குதுன்னா வெளிப்பிரகாரத்திலே கிடையாது, எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் தான். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தமது வார்த்தையை அனுப்புகிறார். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதல் எப்படி தரித்திருந்தார்கள்? உறுதியாக. எதற்காக? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நம்மளை என்ன செய்வதற்காக? ரட்சித்துக் கொள்வதற்காக, பரிசுத்தமாகுதலை என்னப்படுத்துவதற்காக, பூரணப்படுத்துவார். அப்போ எது ஒன்று பூரணப்படுத்தும்? தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவு தான் உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தும். பரிசுத்தம் என்பது என்ன? எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குது அதை விட்டு எல்லாத்தையும் என்ன செய்யுது? எல்லா அசூசியும். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆமாம், ஒரு சின்ன துரும்பு கூட இருக்கக்கூடாது. எல்லா அசூசியும் நீங்கள் பரிசுத்தமாகுதலை நாம் என்ன பண்ணணுங்க? தேவ பயத்தோட பூர்ண. அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம், அதுக்கு தான் நம்ம இங்கே வரோம். இது பொழுதுபோக்கு ஸ்தலம் கிடையாது, என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. இது டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிக்கிற இடம் கிடையாது. இது தேவ வசனத்தை அறிகிற அறிவின் மூலமாய் நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிசுத்தமாக்கி கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய கன்னித்தன்மையை தூய்மையாய் காத்துக்கொள்ளுகிற ஒரு இடம் இது.
அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதல் என்ன செய்வோம்? தேவ பயத்தோடு என்ன செய்ய கடவோம்? பூரணப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் வரும்போது எந்த சபைக்காக வர்றாரு? பூரணப்பட்ட தேவன் பூரணமுள்ள ஒரு சபைக்காக தான் வர்றாரு. God is coming for the matured church. எதில் மெச்சூர்டு? ஆவிக்குரிய நிலை. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எதை போல இருந்தேன்? குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், யோசித்தேன், சிந்தித்தேன், செயல்பட்டேன். அப்போ அந்த பரிசுத்தத்தினுடைய நிலையிலே பூரணராக்கப்பட்டு அந்த ஃபுல் மெச்சூரிட்டிக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்றதுக்கு என்ன சைன் தெரியுமா? தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கணும். கரெக்ட். உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருப்பதாக? மாயமற்றதாய் இருப்பதாக. அப்போ விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. எது பெரியது? அன்பே பெரியது. அப்போ அன்பினுடைய நிலைக்குள்ளே நம்ம வர்றோம் பாருங்கள். கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த அன்பினுடைய பூரண நிலைக்குள்ளே நம்ம வர்றது இருக்குது பாருங்கள். இதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறோம் என்பதனுடைய பூரணமான ஒரு நிலை. அதுதான் பவுல் சொல்கிறார். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன். உங்கள் பையனை நீங்கள் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறீங்க. போன இடத்துல அவன் பயங்கர கனவுகளோடு கூட அவனுடைய மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்க? பொண்ணு பார்க்க போகிறாங்க. எல்லாம் உக்காந்தாச்சு, எல்லாம் பெருசுகள்லாம் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி பொண்ணு வெளியவே வராது. அது கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் கதவை திறந்து இந்த நாயை அவுத்து கூண்டுக்குள்ளேருந்து வெளியே விடுற மாதிரி விடுவார். யார் பார்க்குறாங்களோ இல்லை, யார் பாப்பா? கட்டிக்க போகிறோம் பார்ப்பான் மாப்பிள்ளை. இது குட்டையா, நெட்டையா, சொட்டையா, மொட்டையா எல்லாம் பார்ப்பான். அது வர்றது வெளியில் வரும்போது ஒரு அரைப்பாவோட போட்டுக்கிட்டு, ஒரு டாப் ஒன்று போட்டுக்கிட்டு, 2 ஜடை போட்டுக்கிட்டு, வாயில் கட்டை வேலை சூப்பிக்கிட்டு வெளியே வருதுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? தலை தெறிக்க ஓடி வந்துடும் வெளியில். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? என்ன ரவி, நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். சான்ஸே கிடையாது. அவன் எப்படி பார்க்குறான்? நான் மணந்து கொள்ள போகிற ஸ்திரீ எப்படி இருக்கணும்? ஒரு பூரண ஸ்திரீயாக இருக்கணும். So that boy is not ready to marry an immature girl. He wants to marry a matured person. கர்த்தர் எதுக்கு வராரு? இந்த அரப்பாவோட போட்டுக்கிட்டு கட்டை வேலை வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருக்கிற விசுவாசிகளுக்காக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே பூரணராக்கப்பட்ட பரிசுத்த கன்னிகைகளுக்காக அவர் வருகிறார். என் பிரியமே நீ ரூபவதி, ஒன்றில் என்ன இல்லை, பழுது ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு கட்டை வேலை சூப்பிக்கிட்டு ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டு இருக்குது. அது இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். ஆண்டிக்கு அந்த நாளில் வந்து சொல்லும், உம்முடைய நாமத்தினால எதை துரத்தினோம் ஆண்டவரே? பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினால அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா? அதை பண்ணோம் அல்லவா? ஆண்டவர் சொல்ல, உன்னை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கான என்னை விட்டு என்ன செய், அகன்று போ. நான் அறிந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் என்னை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? கிறிஸ்துவின் வார்த்தைக்காக வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த மனவாட்டியாகிய அவருடைய சபை. இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை கேட்ட தேவ ஜனமே, இசபேலினுடைய வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பாத நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். அவளோடு பாவம் செய்தவர்களுக்கு நான் மனம் திரும்ப சமயம் கொடுத்தேன். இல்லாவிட்டால் நான் அவர்களை எதுக்குள்ளே தள்ளுவேங்கிறாரு? உபத்திரவங்களுக்குள்ள. இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீ, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது? இவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலையினுடைய அடிப்படை காரியங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதிலிருந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலையை நீ பரிசுத்தமாய் தூய்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ காத்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய மனைவி தன்னை கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு எவன் ஆயத்தப்படுறானோ இல்லையோ, மாப்பிள்ளையும் ஆயத்தமாயிடுவார், பொண்ணு ஆயத்தமாயிடும். அவங்கெல்லாம் நம்ம எல்லாரும் வந்து எல்லாம் செஞ்சு வைப்போம், நம்பிக்கையாக வருவாங்க. நம்ம யாருமே அங்கே இல்லைன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்களே ஜெபம் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். போடா, யாரும் வரலன்னா நாங்களே ஜெபம் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா தே போத் ஆர் ரெடி. ஆனால் நம்ம ஊர் கல்யாணங்களில் எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க, அவங்க 2 பேர்த்த ரெடி ஆக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ரெடி ஆகும் குத்த வேண்டியது இருக்குது. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கி நீ அவரை சந்திக்க என்ன உள்ளவனாயிரு, ஆயத்தம் உள்ளவனாயிரு. அந்த கிருபையையும் பாக்கியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கு தருவாராக. எத்தனை பேருக்கு சிவருமெழுமி நின்று நம்முடைய பாடல் வரிசையில் 139வது பாடல்.
ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி ஜெபித்து செய்தி முடிப்போம். ஏழை பாருதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, புவி யாத்திரைத்து தேடும்போது பரலோக மாலை தேடுவே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணியாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தே, இப்புவி எந்தன் சொந்தமல்ல. என்பம் எண்ணம் எல்லாம் எல்லாம் இயேசு லெக்கை நோக்கி தொடருகிறேன். எல்லாரும் பாடுவோம். எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வாழ்ந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணியாவையுமே மிக கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணியாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். நம் முன்னோர் பலர் அக்கறை மீதே நமக்காகவே காத்திருக்க, விண்ணில் ஜீவநதி கரை ஓரம் வேகம் நானும் சென்றிடுவேன். நம் முன்னோர் பலர் அக்கறை மீதே நமக்காகவே காத்திருக்க, விண்ணில் ஜீவநதி கரை ஓரம் வேகம் நானும் சென்றிடுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணியாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணியாவையுமே தாமே துடைத்திடுவார். ஏழை பாருதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, புவி யாத்திரைத்து தேடும்போது பரலோகமாளித்திடுமே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணியாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணியாவையுமே மிக அன்புடனே
தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, இசபேலின் மார்க்கம் வேசித்தனங்களால் நிறைந்தது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை விதமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலே நீ தேவனுடைய வார்த்தைக்காக நீ வேறு பிரிக்கப்பட்டவனாய் இருக்கிறாயா? அந்த உண்மையான ஒரு பரிசுத்தத்தின் நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் இந்த கால வேளையிலே அந்த உத்தமத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. நீ அழைத்து கொண்டு போக சீக்கிரமாய் வருகிறார் ஒருவர். உனக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் தவணை கொடுத்திருக்கிறார். இது நீ மனம் திரும்ப வேண்டிய காலம். அந்த மனம் திரும்புதலின் நேரத்திலே இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக நேரம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவனே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவனே. வாழ்நாளையெல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது, வாழ்நாளையெல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது. வந்தவர் பாத சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் நம் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. கட்டிட வீடு நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றா உறவினரும், கட்டிட வீடு நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றா உறவினரும், கூடு விட்டு ஆவே போனார், கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவனே. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வந்தது. இது நீ மனம் திரும்பும்படி தேவன் உனக்கு கொடுத்த சமயம். அவரிடத்துல வா. அவரிடத்துல வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீ ஆராதிக்கிற தெய்வம் நல்ல தெய்வம். 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இறக்க செய்கிற ஆண்டவர். உன் ஆவிக்குரிய நிலையில் காணப்படுகிற எல்லா வேசித்தனங்களை விட்டு
கர்த்தருக்கென்று உன்னை தூய்மையாக்கி கொள்ள அவருடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணு. நியாய பிரமாணத்தின்படி வேசித்தன முகாந்திரம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ மூப்பர்களுக்கு உண்பதாக நிறுத்தப்பட வேண்டியவன். ஆனால் உன்னை நல்லவனாக்கும்படி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவர்தான் நல்ல தெய்வம். ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பழி வாங்குகிறவர் அல்ல, மன்னிக்கிறதில் தயவு பிரித்த ஆண்டவர். இந்த காலவேளையிலே தமது கிருபை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நல்ல பிதாவே, நீ தந்தமுடைய வார்த்தைக்காக நன்றி. தங்கள் இருதயத்தை தேவனுடைய வசனத்துக்கு நேராய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு விசை நீர் ஒவ்வொருவரை நீர் தொடுவீராக. உம்முடைய கிருபை நீர் ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தங்கள் வாழ்க்கையின் குறைகளை விட்டு நாங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற நிலையில் அவர்கள் செய்த ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டீர். நீர் தயவு பாராட்டும். உடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தும். உடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடு ஆண்டவரே. உம்மை மகிமையிலே நாங்கள் காண்கிற நேரம் வருகிற வரை எங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் கன்னித்தன்மையை தூய்மையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா சோதனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி அருளும். எங்கள் இடங்களை சுற்றிலும் நீர் வேலையடைத்து எங்களை காத்துக்கொள்ளும். நீ முத்தரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருக்கிறாய் என்று மணவாட்டியை குறித்து சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள் எங்கள் யாவரையும் நீர் வைத்துக் கொள்ளும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.